பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். பயறு வகை பயிர்களில் உழவியல் தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. வள்ளி, எப்பல வள்ளி நில்லு. என்ன செல்வி? ஆமா, உங்க மச்சான், மாணிக்கண்ணன், ராசு, மருது அப்படின்னு எல்லாரும் ஒன்னா எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்காங்களே, எங்க? கழனிக்கு தான் செல்வி. அட, இந்நேரத்துல கழனியில என்ன வேலை புள்ள? அதுவும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துல போறாங்க. நம்ம தெற்கு வீதி கணேஷ் இருக்காருல்ல? ஆமா, புதுசா கல்யாணமாச்சு, அவரு தானே? அவரே தான். அவங்க கழனியில பயிர்கள்ல ஏதோ பிரச்சனையா? அடடா. அதான் எல்லாரும் ஒன்னா கிளம்பி போறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பக்கத்து வயலும் பாதிக்காம இருக்க என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு யோசிக்கணும்ல. அவங்க பஞ்சாதி வேற நிலைமைய நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்களாம். அடடா, கேட்க சங்கடமாத்தான் இருக்கு. ஆமா, இப்ப பச்சை பயிறு தானே போட்டிருந்தாங்க. இரு, எங்க மச்சானுக்கும் தகவலை சொல்லி போடுறேன். அது சரி, நீ எங்க போயிட்டு இருக்க? கணேச சம்சாரத்தை பார்த்து ஆறுதல் சொல்றதான். ஏன் வள்ளி, வெறுமனே ஆறுதல் மட்டும் சொல்றதை விட இந்த நேரத்துல அவங்களுக்கு உதவுறாப்ல 4 தகவலை சொல்லலாம்ல? அதுவும் சரியாதான் படுது. பிறகு என்ன, உள்ளவா, இப்படி உட்காரு. எங்க மச்சான் பயிர் வகை பயிர்களை பத்தி வேளாண் கூட்டத்துல சொன்ன தகவல்களை பதிஞ்சு கொண்டாந்து இருந்தாரு. அதை எடுத்துக்கிட்டு போகலாம். நல்ல யோசனை தான். அப்பனா அந்த பதிவை எடுத்துக்கிட்டு வா, போவோம். வள்ளி, இதோ இந்த கைபேசியில தான் எல்லா தகவல்களும் இருக்கு. வாப்புல கிளம்புவோம். ஏன் செல்வி? என்ன பிள்ளை? இப்ப நம்ம எதை பத்தின விவரங்களை கணேச பஞ்சாதிக்கு தெளிவுபடுத்த போறோம்? பயறு வகை பயிர்களில் உழவியல் தொழில்நுட்பங்கள், இதை பத்தின விவரங்களை தெளிவுபடுத்த போறோம். அப்பனா அந்த பதிவை இப்பயே வையேன், அப்படியே கேட்டுக்கிட்டே நடந்து போவோம். நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அதுவும் சரிதான். இதோ வைக்கிறேன் புள்ள. திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க என்ன விவரங்களை சொல்றாங்கன்னு கேட்டுப்போம். பயிர் வகை பயிர்கள் வந்து குறிப்பாக நம்ம 2 பருவங்களில், கரீஃப் அப்படின்னு சொல்லுவோம், ரபி, 2 பருவங்கள்லேயே அதிகமாக பயிரிடுறோம். ரபியில் தான் அதிகமான உற்பத்தியை நம்ம எடுக்க முடியுது. 66% வந்து நம்மளுக்கு இந்த ரபி பருவத்தில் பயிரிடுற பயிர் வகை பயிர்கள் மூலமாக நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கிறது. நம்ம தமிழ்நாட்டு என்னென்ன பயிர்கள், முக்கியமான பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பரப்புல உளுந்து இருக்குது, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் துவரை, தட்டைப்பயிறு, கொள்ளு, பனிப்பயிறு மற்றும் கொண்டைக்கடலை. இவங்களாம் ரொம்ப முக்கியமான பயிர் வகை பயிர்களாக நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் பயிரிட்டு வராங்க. தமிழ்நாட்டிலிருந்து வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் மேம்படுத்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்தோம்னா என்னுடைய உற்பத்தி திறனை மேலும் நம்ம உயர்த்தலாம். இப்போ உளுந்து எடுத்துட்டோம்னா 2 பருவத்திலையும் பயிர் செய்யலாம். கரீப் மற்றும் ரபி பருவங்களில் அதிகமாக ரபி பருவத்தை பயிர் செய்யலாம். குறுகிய கால ரகங்கள் நிறைய வந்திருக்கு. இப்போ அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா 65 நாட்கள்லேயே நம்ம அறுவடைக்கு வர மாதிரி ரகங்கள் அவருக்கு. நம்ம வம்பன்லேருந்து இந்த வருடம் வந்து வம்பன் 12 ரகங்கள் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி கோ 7 அப்படிங்கிற வரைக்கும் ரகங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயது, அது இல்லாமல் ஒரே சமயத்தில் முதிர்ச்சியடையும் தன்மை, சிங்க்ரனஸ் மெச்சூரிட்டி அப்படிம்போது எந்த அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கணும்னா காய்கள் எல்லாம் ஒரே டைமில் முதிர்ச்சி அடைந்தால் தான் பண்ண முடியும். அதனால் ரகங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். புது ரகங்கள் எல்லாமே இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்போ வந்து நம்மளோட ஆராய்ச்சியில் வந்து இந்த முக்கியமான உளுந்தை தாக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்களை வந்து தாங்கி மற்றும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து உருவாக்குவதில் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதெல்லாம் வந்து நிறைய ஆய்வுத்திறல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வந்து நம்ம தேவைங்கிறது விவசாயிகளோட ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் உளுந்தில் வந்து நெல் தரிசில் விவசாயிகள் அதிக அளவில் வந்து டெல்டா மாவட்டங்களில் பயிர் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு ஏற்ற ரகங்கள் வந்து ஆடுதுறை 7 வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதெல்லாம் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா வம்பன் 6 கடந்த 2023 வெளியிட்டோம்.
இப்போ வந்து அந்த நெல் தரிசில் வந்து உளுந்து விதைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்குது அப்படின்னு விவசாயிகள் வந்து அதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் சிரமங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் வந்து அந்த நெல் தரிசில் வந்து நம்மளுக்கு பரப்பளவு வந்து அதிகமாயிட்டு இருக்கு. நெல்லுக்குமே வந்து கண்டிப்பாக மெஷின் தான் எல்லா இடங்களையுமே பயன்படுத்துகிறோம், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே சமயம் அந்த செயின் டைப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய நெல் தரிசில் வந்து உளுந்தும் விதைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு விவசாயிகளுக்கு இருக்குது. இப்போ இந்த நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்களில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ADT 5 அப்படின்னு ஒரு ரகம் வந்து மல்டி ப்ளூம் அப்படிம்பாங்க. அதாவது எல்லாமே ஒரு டைம் பூக்காமல் இது ஒரு 2-3 தடவை வந்து தொடர்ந்து பூக்கிறம் தன்மை உடையது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வர காய்கள் வந்து வெடிக்காமல் இருக்கிறது. ஏன்னா வெடிச்சிருச்சுன்னா அந்த காய்கள் வீணாக போயிடும். அப்படி இல்லாமல் அந்த காய்களுமே வந்து ஒரு ஷேட்ரிங் இல்லை, அப்படி அதாவது வெடிக்காமல் அப்படி இருக்கிறதுனால இந்த 2-3 இதில் வர்ற எல்லா காய்களுமே ஒரே டைமில் முதிர்ச்சி அடைந்து அதுவும் வந்து இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது. உளுந்துக்கு அடுத்தது நம்ம வந்து அதிகமாக பயிரிடுறது வந்து பாசிப்பயிறு. இது எவ்வளவு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1.27 லட்சம் ஹெக்டரில் பயிரிடுறோம். ஆனால் உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 டன்கள் தான் உற்பத்தி வருது. இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் மானாவாரியில் குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து பயிரிடுறாங்க. இப்போ வடகிழக்கு மாவட்டங்களில் வந்து இரவையில் வந்து பயிரிடுறாங்க. பொதுவாக இதுவும் வந்து நம்ம ரபியில் அதிகமாக பயிரிடுறாங்க. இதுலேயுமே பார்த்தோம்னா கொஞ்சம் வயது வந்து பார்த்திங்கன்னா 80 நாட்கள் வரைக்கும் மானாவாரிக்கு ரகங்கள் தேவைப்படுது. இதில் இரவையில் பார்த்திங்கன்னா ஒரு 70 நாட்கள் 65-70 நாட்களுடைய ரகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து நம்ம கோ 9 வரைக்கும் 9 ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் கோ 7, கோ 8, கோ 9 வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய ஏரியாவில் வந்து பயிரிட்டு வராங்க. அதில் வம்பனில் பார்த்தீங்கன்னா வம்பன் 7 வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்காங்க. அதில் வம்பன் 7 கடைசியாக வெட்ட ரகம், அதுவும் வந்து நம்ம கரீஃப் ரபி ரெண்டுலேயுமே வந்து நம்ம அதை பயிரிடலாம். மேலும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன பச்சை பயிராகட்டும் உளுந்தாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயிறு ஒண்டர் அப்படின்னு சொல்லுவோம். பல்ஸ் ஒன்றரை வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமில் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் எல்லாமே அப்படி நின்று நிறைய காய்கள் வந்து திரட்சியாக நல்லா காய்கள் வந்து விதைகளும் நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக வரும். அப்போ நல்லா வெயிட் வரும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். எல்லா வகையான பயிர் வகை பயிர்களுக்குமே இந்த பல்ஸ் ஒன்றை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான பயிர் நம்ம தமிழ்நாட்டில் துவரை. அதை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆடிப்பட்டத்தில் பண்ணுறோம். மானாவாரியில் 95% பார்த்திங்கன்னா மானாவாரி தான் பயிரிடுறாங்க தமிழ்நாட்டில். ரகங்கள் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படின்னு சில பருவங்களில் மட்டும் பூக்கக்கூடியது, சில பருவங்களில் போட்டால் பூக்காது. ஆனால் இப்போ வர ரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த பருவத்தில் போட்டாலும் பூக்கக்கூடிய ரகங்களாக இருக்கிறது. வயதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிச்சு. முதல்ல நம்ம பெரனியல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பெரனியல் ரெட் கிராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா குறுகிய கால ரகங்களில் கொண்டு வரோம். பெரனியல் நம்ம மாதக்கணக்கில் அப்படியே விட்டுருவாங்க, வரப்பில் நட்டிருப்பாங்க, அந்த தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ குறுகிய கால ரகங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகமாக 110 நாள்லேயே முதிர்ச்சி அடைந்திருது. அதில் குறிப்பாக முக்கியமான ரகங்கள் பார்த்திங்கன்னா வம்பன் 3, APK 1, அப்படி அருப்புக்கோட்டை 1. இந்த ரகங்களில் வந்து ரொம்ப குறுகிய கால ரகங்கள். அப்புறம் மத்திய கால ரகங்கள் வந்து கோ 7, இது வந்து ஒரு 120 130 நாட்கள் வயதுடையது. மேலும் இந்த ரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா துவரையில் அதிகமாக தோன்றக்கூடிய இந்த காய்ப்புழு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதுக்கு எதிர்ப்பு திறன், அதாவது அதை தாங்கி வளரக்கூடியது. மேலும் மலட்டு தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக இருக்கிறது. அதாவது இப்போ வர எல்லா உயர் விளைச்சல் ரகங்களுமே நம்ம அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு திறனோ இல்லை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக தான் நம்ம கொண்டு வரோம். அடுத்த முக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய ரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே கொடி கொடியாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பூ வந்துகிட்டே இருக்கும், காய் காய்ச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் இன்டிட்டர்மினேட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயதுடைய, அதாவது 75 நாட்களில் முதிர்ச்சி அடையுது. அது இல்லாமல் டிட்டர்மினேட் டைப் அப்படிம்போம், அதாவது ஒரே சமயத்தில் வந்து காய்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு அறுவடை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ரகங்கள் வந்தால் தான் நம்ம விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அறுவடையாகிற மாதிரி காய்கள் முதிர்ச்சி அடைகிற மாதிரி நம்ம ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கோ 9 வரைக்கும் ரகங்கள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து வம்பன்லேயும் பார்த்தீங்கன்னா வம்பன் 3, அது நல்லா பாப்புலராக இருக்குது அந்த ரகம். கோயம்புத்தூர் ரகங்களில் பார்த்தீங்கன்னா கோ 6, கோ 7 எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய இடங்களில் பயிரிட்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கொள்ளு. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா பையூர் 2 தான், அதாவது 2 ரகங்கள் இருந்து பையூர் 1 மற்றும் பையூர் 2. இதில் பையூர் 2 தான் இப்போ நிறைய இடங்களில் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டியது அந்த விதைக்கிற மாதம் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அக்டோபர் இதில் பார்த்தோம்னா 2வது வாரம், இல்லாத புரட்டாசியில் 3வது சனிக்கிழமை அந்த வர ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் விதைச்சினாங்க தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பூக்கள் வந்து காய்கள் கிடைக்கும். ஏன்னா இது கொள்ளு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படிம்போம். கரெக்டாக இந்த டைமில் பண்ணாதான் உங்களுக்கு பூக்கும். நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியது நிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கொடி ஓடும் அந்த டைமில் அதை நம்ம கிள்ளி விட்டுறணும் அந்த பூ வர்றதுக்கு முன்னால். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வந்து காய் நிறைய கிடைக்கும். அப்புறம் நீர் பாசனமும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் அந்த பண்ணுற டைம் வந்து கரெக்டாக மழை வரும், பண்ணிடுவீங்க. பனியிலே வளரக்கூடிய ஒரு பயிர் இது. 90-100 நாட்களுக்குள்ளே இந்த பயிரை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அடுத்த முக்கியமான பயிர் பார்த்திங்கன்னா இது குறைந்த ஏரியாவில் தான் பண்ணுறோம், நரிப்பயிர் இல்லைன்னா பனிப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம்.
மாத்பீன் அப்படின்ட்டு. இதில் திண்டிவனத்தில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து TMB1 அந்த ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் டு டிசம்பர் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் விதைப்பு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பூக்கும் தன்மை கரெக்டாக இருக்கும். இதுலேயும் களைகள் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தண்ணி பாய்க்க வேண்டியதில்லை, பூச்சி நோய் எந்த பிரச்சனையும் இல்லை. 70 நாட்கள்லேயே உங்களுக்கு இந்த பயிரை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். விவரங்கள்லாம் ரொம்ப அருமையால இருக்கு. பயிர் வகைகளில் புதிய ரகங்கள் பற்றியும் இந்த புது ரகங்களை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்றதையும் அழகால புரிய வச்சுட்டாங்க. வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். பிள்ளவள்ளி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க என்னென்ன விவரங்களை சொல்றாங்கன்னு கேட்டுப்போம். லெக்யூம் குடும்பத்தை சார்ந்த காய்கறி விதைகளையே பயறு என்று அழைக்கிறார்கள். பருப்பு வகை பயிர்கள் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் கொண்டது. இயற்கை உரமாகவும் பசுமை உரமாகவும் பயன்படுத்த முடியும். காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்பு தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டவையாகவும் உள்ளது. வறட்சி நிலங்களை மற்றும் குறைந்த நீர்வரத்து உள்ள நிலங்களிலும் விளையக்கூடிய பயிராக விளங்குகிறது. பருப்பு வகை பயிர்களில் அதிக மகசூல் பெறுவதற்கு பயிர் வகை பயிர்களை தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் பயிரிடலாம். தனி பயிராகவும் நெல்லுக்கு பின் ஈரப்பதம் உள்ள இடங்களில் நஞ்சை பயிராகவும் பயிரிடலாம். சிறுதானியம், நிலக்கடலை, கரும்பு, பருத்தி பயிர்களில் ஊடு பயிராகவும் பயிரிடலாம். மேலும் நெல் வரப்பில் வரப்பு பயிராகவும் பயிர் வகைகளை பயிரிடலாம். மானாவாரி பயிரில் கலப்பு பயிராகவும் பயிரிட்டு பயன்பெறலாம். கரும்பு, வாழை போன்ற ஆண்டு பயிர்களில் இளம் பருவத்தில் பயிரிட்டு பயனிடலாம். சரியான ரகங்கள் சரியான பருவத்தில் தேர்வு செய்து பயிரிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். பயிர் எண்ணிக்கையை சைக்கிள் டயருக்கு 11 செடிகள் வீதம் பராமரிக்க வேண்டும். ட்ரைகோடர்மா விரிடி போன்ற எதிர் உயிர் பூசான விதை நேர்த்தி செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் செய்து பயன்பெறலாம். ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும். இயற்கை உரம், உயிர் உரம், நுண்ணூட்ட உரம் மற்றும் செயற்கை உரங்களை சரியான அளவில் இட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். இலை வழியாக உரங்களை தெளிப்பதனாலும் பயிர் ஊக்கிகளை தெளிப்பதனாலும் உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். புதிய சாகுபடி முறையின் மூலம் சாம்பல் சத்தினை இட்டு பயன்பெறலாம். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையை மேற்கொண்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம். காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். சரியான முறையில் அறுவடை செய்த பயிறு தானியங்களை பிரித்தெடுத்து சேமிப்பு கிடங்கில் சரியான நேரத்தில் சேமிக்க வேண்டும். மேலும் விளைச்சலை அதிகரிப்பதற்காக பயிர் வகை பயிர்களை இணைத்த பயிரிடல் மூலம், அதாவது இன்டர் கிராப்பிங் என்று குறிப்பிடுவார்கள். இது சோளம், சாமை, எண்ணெய் வித்துகளுக்கு இடையே பயிர் வகை பயிர்களை பயிரிட்டு பயன்பெறலாம். கிராப் ரொட்டேஷன் என்று அழைக்கப்படும் பயிர் மாற்றத்தை செய்வதன் மூலம் நிலத்தின் வளத்தை பாதுகாக்கலாம். மேலும் பயிர் வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெறுவதற்காக மைக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது போரான் மற்றும் ஜிங்க் ஃபோலியார் அப்ளிகேஷன், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட்டை பாசன முறையில் செய்து உயர் விளைச்சலை பெறலாம். மேலும் ட்ரிப் இரிகேஷன் என்று அழைக்கப்படும் சிறு பாசன வழி மூலமும் பயிர் வகை பயிர்களில் விளைச்சலை அதிகப்படுத்தலாம். குறைந்த கால அளவை உடைய பயிர் வகை பயிர்களை பயிரிடுவதன் மூலம் விளைச்சலை மேலும் அதிகரிக்கலாம். பெருமளவு உதவி உற்பத்தி திட்டங்கள், அதாவது ஆங்கிலத்தில் சீட் வில்லேஜ் கான்செப்ட் என்று கூறுவார்கள், இதை பயன்படுத்துவதன் மூலம் விளைச்சலை மேலும் அதிகப்படுத்தலாம். மேலும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளாக காணப்படும் சீரான சாகுபடி முறையை பின்பற்றுவது, அதாவது பருவத்தின் அடிப்படையில் விதைப்பு, பூச்சிக்கொல்லி மற்றும் நோய் கொல்லிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்துவது,
களை நீக்கம் மற்றும் பழைய பயிர்களை அகற்றுதல், மண்ணின் நன்மை பெற்ற பாக்டீரியா பூஞ்சான்கள் அதாவது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்களை பயன்படுத்துதல், பசுமை உரங்கள், ஜீவ உரங்கள் பயன்படுத்துவது மற்றும் பயிர் நோய் எதிர்ப்பு திறன் மேற்படுத்துவதற்காக ஜீவ உரங்களை மேலும் மேலும் பயன்படுத்தலாம். முக்கியமாக உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது நில தயாரிப்பு ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. அதாவது பருப்பு அல்லது பயிர் வகை பயிர்களில் ஆழ உழுதல் தேவையில்லை. ஒரு ஆழ உழுதல் மற்றும் 2 மேற்படியான உழுதல் செய்வதன் மூலம் நில தயாரிப்பை மேற்கொள்ளலாம். அதிகமாக உழுதல் செய்யும் பொழுது மண்ணில் உள்ள ரைசோபியம் நுண்ணுயிர்களின் அடர்த்தி குறைந்துவிடும். எனவே மிக ஆழமான உழுதல் பயிர் வகை பயிர்களுக்கு தேவையில்லை. மேலும் வரிசை மற்றும் பரப்பு சேமிப்பு முறையை பயன்படுத்தி நிலத்தை தயாரிக்கலாம். உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது நிலத்தை நன்கு ஆழமாக கோடை காலங்களில் உழவு செய்வதன் மூலம் காய் துளைப்பான் மற்றும் கூன் புழுக்களின் கட்டுப்பாட்டை மேலும் அதிகப்படுத்தலாம். பருவத்தில் விதை செய்தல் மற்றும் விதை நேர்த்தி ஒரு முக்கியமான அல்லது விதை நேர்த்தி அல்லது விதை சிகிச்சை என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. ரசாயன விதை நேர்த்தி மற்றும் நுண்ணுயிர் விதை நேர்த்தி போன்றவற்றை கடைபிடிக்கலாம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் ஆகியவற்றில் ஒன்றை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். ரசாயன விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டை ஆக்சைடு 50 WP என்ற பூஞ்சான கொல்லியை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். நுண்ணுயிர் விதை நேர்த்தியாக ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம் அதாவது 2 பாக்கெட் என்று கூறுவார்கள். இந்த நுண்ணுயிர் உரங்களை 20 மில்லிலிட்டர் ஆரிய கஞ்சி கலந்து 1 ஏக்கருக்கு தேவையான பயிர் வகைகளுடன் கலந்து 15 நிமிடங்கள் நிழலில் ஊற வைத்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட விதை அளவு 50 எண்பல் மெத்தலோபாஸ்பைட் பாக்டீரியா திரவத்தை நுண்ணுயிர்களுடன் கலந்து 10 நிமிடங்கள் நிழலில் உலர வைத்து பின்பு விதைகளை விதைக்கலாம். அதாவது பூஞ்சான தடுப்பிற்காக நாம் மேலும் கார்பன் டை ஆக்சைடு 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவிலும், உயிர் சிகிச்சை விதை நேர்த்தியாக ரைசோபியம் கல்ச்சர் என்று அழைக்கப்படும் உயிரியல் சிகிச்சை முறையை 50 கிராம் 25 கிலோ விதைக்கு உடன் பாஸ்போ பாக்டீரியா அதாவது பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியாவை கலந்து உயிரியல் சிகிச்சையை மேற்படுத்தலாம். மேலும் பூஞ்சான வாடல் நோயை தடுப்பதற்காக ட்ரைகோடெர்மா விடி அதாவது 4 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவிலும் இட்டு விதை நேர்த்தி முறைகளை பயன்பெறலாம். மேலும் பயிர் வகை பயிர்களை பயிரிடும் காலங்கள் மிகவும் முக்கியமானது. பருவகால பயிர்கள் அதாவது கரீப் சீசன் என்று அழைக்கப்படும் ஜூன் ஜூலை மழை சார்ந்த பருவத்தில் பயிரிடலாம். குளிர்காலம் ராபி என்று அழைக்கப்படும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பயிரிடலாம். கோடை பயிராக சம்மர் அதாவது பிப்ரவரி மார்ச் பாசன வசதிகள் இருக்கும் இடத்தில் பயிர் வகை பயிர்களை பயிரிட்டு பயன்பெறலாம். மேலும் பயிருக்கு இடைவெளி மற்றும் விதை அளவை மேற்கொள்வது முக்கியமானதாக பயிர் வகை பயிர்கள் கருதப்படுகிறது. அதாவது பாசிப்பருப்பு, உளுந்து, துவரை, கொண்டைக்கடலை ஆகியவை பயிர் வகை பயிர்கள் முக்கியமாக இருந்தாலும் பாசிப்பருப்பு மற்றும் உளுந்து போன்றவை வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும், விதை அளவாக பாசிப்பருப்பு 12 முதல் 15 கிலோ ஒரு ஹெக்டேருக்கும், உளுந்து 10 முதல் 12 கிலோ ஒரு ஹெக்டேருக்கும் என்ற அளவில் பயிரிட்டு பயன்பெறலாம். மேலும் பயிரிட்டப்பட்ட விதைகளில் பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்குமாறு விதைக்க வேண்டும். பயிர் எண்ணிக்கை ஒரு சதுர மீட்டருக்கு 33 செடிகள் குறையாமல் இருக்க வேண்டும். முளைக்காத இடங்களில் முளைக்கட்டிய விதைகளை மீண்டும் தெளித்து சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும். இதுவரை கூறிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிகுந்த விளைச்சல் மற்றும் வருமானத்தை பெற்று பயனடையலாம். சரியான பருவத்தில் பயிரிடுறது எம்புட்டு முக்கியம் அப்படின்னு அழகாக தெளிவுபடுத்திட்டாரே. அதோட பயிருக்கான இடைவெளியை சரியாக பராமரிக்கிறதும் பயிர் சீராக வளர உதவி செய்யுது பாரேன். காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல். காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி.
பக்குவமா வயல பார்த்து உழ வேணும், கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பக்குவமா வயல பார்த்து உழ வேணும், கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். காலமெல்லாம் கழனியிலே பார்வை சிந்துற விவசாயி, சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. வள்ளி, எந்த பயிரா இருந்தாலும் களை கட்டுப்பாடு தானே ரொம்ப முக்கியம். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏபி ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்க என்னென்ன தொழில்நுட்பங்களை சொல்றாங்கன்னு இப்ப கேட்டுப்போம். பயிர் வகை பயிர்கள் பார்த்திங்கன்னா தானியங்களுக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான பயிராக உள்ளது. பயிர் வகை பயிர்கள் அனைத்து காலநிலைகள், சூழ்நிலைகள் மற்றும் மிகவும் குறுகிய கால வயதுடைய காரணத்தால் நாம் விவசாயம் செய்யும் அனைத்து சூழ்நிலைகளிலும் இந்த பயிர்களை பயிர் செய்யலாம். மிகவும் குறைந்த அளவு தண்ணீரே தேவைப்படுகிறது. களிமண் என்றால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையும், மணல் பாங்கான நிலம் என்றால் 4 நாட்களுக்கு ஒரு முறையும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இந்த முறை பாசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு விளைச்சல் கிடைக்கக்கூடிய தன்மை கிடைக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த துவரையை பார்த்தீங்கன்னா பூக்கும் பருவம் மற்றும் காய்க்கும் பருவத்தில் தண்ணீர் பாய்ச்சுவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த பருவத்தில் நாம் தண்ணீர் பாய்ச்சவில்லை என்றால் உங்களுக்கு அதிக அளவிலான விளைச்சல் பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. நாம் மானாவாரியாக பயிர் செய்கின்றோம் என்றால் பூக்கும் பருவத்தில் அல்லது காய் பிடிக்கும் பருவத்தில் தண்ணீர் பாய்ச்சவில்லை என்றால் பொட்டாசியம் குளோரைடு 2% தெளிக்க வேண்டும். அல்லது ரீஃப் என்கின்ற ஒரு ரசாயனத்தை நாம் இந்த பருவத்தில் தெளிப்போம் என்றால் நம்மளுக்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பயிர் வகைகள் பயிர்களுக்கு ஏற்படுத்துகிறது. நாம் சாதாரணமாக பாசும் நீர் முறையை விட சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் பண்ணும்போது பார்த்தீர்களால் உங்களுக்கு நீர் மிகவும் சேமித்து வைக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. சொட்டு நீர் பாசனம் பாசும்போது பார்த்தீர்களானால் 60% வரை தண்ணீர் சேமிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் பாய்ச்சும் தண்ணீரானது வேரினுடைய பகுதியிலே பாய்ச்சப்படுவதால் தண்ணீர் விரயமாவது, அதாவது ஆவியாகிறதோ மற்ற பயிர்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதோ போன்ற விரயங்களை நாம் தவிர்க்கலாம். இலையோட மேற்பகுதியிலே தெளிப்பு நீர் பாசனத்தை நம்ம பாய்ச்ச முடியும். இதை மாதிரி பாசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இலையில் நீர் ஆவியாவதை தடுக்க முடியுது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா பாய்ச்சும் தண்ணீரானது மிகவும் உபயோகமான முறையில் பயிர்கள் எடுத்துக்கூடிய தன்மை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இடுகின்ற உரங்களை இந்த தெளிப்பு நீர் பாசனம் அல்லது சொட்டு நீர் பாசனங்கள் வழியாக இடலாம். இவ்வாறு இடும்போது பார்த்தீங்கன்னா உரங்கள் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வயலில் அனைத்து பகுதிகளும் நீர் பாய்ச்சுவதற்கு பதிலாக அதனுடைய வேறு பகுதியில் மட்டும் நீர் பாய்ச்சுவதால் நமக்கு பார்த்தீங்கன்னா களைகள் போன்ற செடிகள் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இவ்வாறாக நாம் பயிர் வகை பயிர்கள் உளுந்து, பச்சை பயிறு, சோயா போன்ற பயிர்களுக்கு நீரை மிகவும் எளிமையான முறையிலும் மற்றும் உபயோக முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா களை மேலாண்மை. பயிர் வகை பயிர்களில் முளைக்கும் தருவாயில் மிகவும் நிதானமாக முளைக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் அதிகப்படியான களைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. களைகள் பார்த்தீங்கன்னா நாம் பயிர் செய்யும் பயிர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு இடுபொருள்களாகிய நீர் மற்றும் உரத்தினை எடுத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த களைகள் பார்த்தீங்கன்னா இதர பூச்சிகள், நோய்கள் வருவதற்கு ஏதுவாக உள்ளது. ஆகையால் இந்த களைகளை நாம் கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமாக ஒன்றாக உள்ளது. பயிர் வகை பயிர்களில் புல்வகை களைகள், அகன்ற இலை களைகள் மற்றும் கோரை வகை களைகள் இருக்கின்றது. இந்த களைகளை நம்ம சிறந்த முறையில் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்த காட்டி பார்த்தீங்கன்னா அதிக அளவுகளை விளைச்சல் பாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 60-70 விழுக்காடு வரை விளைச்சல் பாதிப்பதற்கு சாத்தியம் உள்ளது. களைகளை 2 முறைகளை கட்டுப்படுத்தலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பயிர் செய்வதற்கு முன், ஆனது பார்த்தீங்கன்னா பயிர் செய்வதற்கு பின். பயிர் செய்வதற்கு முன் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்றால் கோடை உழவு உழுதல்.
கோடை உழும்போது பார்த்திங்கன்னா நிலத்தில் உள்ள அதனுடைய விதைகள் மற்றும் கோரைக்கிழங்கு போன்றவை வந்து வெப்பத்தில் வந்து காயும் போது அவை இறந்து விடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் உள்ள நூற்புழுக்கள் போன்றவை வந்து இறந்து விடுகிறது. இந்த முறையான களை கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம பயிர் செய்வதற்கு முன்னாடி பண்ணலாம். அல்லது பார்த்திங்கன்னா களைக்கொல்லிகளை உபயோகப்படுத்தி விட்டு 30 முதல் 40 நாட்கள் கழித்து பயிர் வகை பயிர்களை பயிர் செய்யலாம். இதன் மூலம் கட்டுப்படுத்தும் போது நாம் விதைக்கும் விதையானது களைகள் இல்லாத சூழ்நிலையில் முளைக்கின்றது. இது வந்து பயிர் செய்வதற்கு முன்னால். பயிர் செய்த பிறகு பயிர் வகை களைகளை களைக்கொல்லி கொண்டும் ஆட்களை கொண்டும் நாம் கட்டுப்படுத்தலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம துவரை போன்ற பயிர் வகை பயிர்களில் பார்த்திங்கன்னா களைக்கொல்லியை வந்து நம்ம விதைத்த 3 to 5 நாட்களுக்குள் அடிக்க வேண்டும். பெண்டிமெத்திலின் என்கின்ற களைக்கொல்லிகளை 3.3 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீருடன் கைத்தெளிப்பான் வைத்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு கைத்தெளிப்பான் வைத்து தெளிக்கும் போது இதனுடைய முனையில் விசிறி நாசில் கொண்டு உபயோகிக்க வேண்டும். ஏனெனில் விசிறி நாசில் வந்து உபயோகிக்க வேண்டுமென்றால் நாம் தெளிக்கும் களைக்கொல்லியானது களைகள் மீது நன்றாக படர்ந்து களைகளை நல்ல முறையில் கட்டுப்படுத்தும். இவ்வகையான களைகளை பார்த்திங்கன்னா களை வருவதற்கு முன்னால் களைக்கொல்லி அடித்த பிறகு 15 முதல் 20 நாட்கள் கழித்து ஒரு கை களை வந்து எடுக்க வேண்டும். இவ்வாறாக நாம் ஆட்கள் இருக்கும் பட்சத்தில் முதல் கை களையை 15 to 20 நாட்களும் இரண்டாவது கை களையை 25 to 35 நாட்களும் நாம் கட்டுப்படுத்தலாம். தமிழ்நாடை பொறுத்த மட்டும் நம்ம காவேரி டெல்டாவில் நெல் தரிசு உளுந்து பயிர் செய்யப்படுகிறது. இந்த நெல் தரிசு உளுந்து எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் முந்தைய பயிர் செய்யும் பயிரில் உள்ள நீரையும் ஊட்டச்சத்தையும் பயன்படுத்துவதற்காக உபயோகிக்கிறார்கள். நெல் தரிசு காவேரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் போன்ற மாவட்டங்களில் இதனை பயிர் செய்கிறார்கள். ஜனவரி மாதத்தில் சம்பா பருவ அறுவடைக்கு 10 நாட்கள் முன்பாக இந்த நெல் தரிசு உளுந்து வந்து பயிர் செய்யப்படுகிறது. சம்பா நெல் அறுவடைக்கு முன் இந்த நெல் தரிசு உளுந்தை நிலத்தில் வந்து விதைத்து விடுவார்கள். விதைக்கும் தருவாயில் வயலில் தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அல்லது நாம் விதைக்கும் பருவத்தில் மெழுகு பதத்தில் வந்து நிலம் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த உளுந்து அல்லது பாசிப்பயிறு போன்ற பயிர் வகைகளை பயிர் செய்யலாம். இதில் களைகள் ஏதாவது இருந்தால் பெண்டிமெத்திலின் அல்லது இமாசித்தப்பர் போன்ற களைக்கொல்லிகளை அடித்து நாம் களைகளை கட்டுப்படுத்தலாம். நெல் தரிசு உளுந்து விதைக்க முடியவில்லை என்றால் அறுவடை செய்த பிறகு வரிசையில் உளுந்தினை விதைத்து பயிர் செய்யும்போது களை மற்றும் நீர் நிர்வாகம் முறைகளை பயன்படுத்தி அதிக அளவு லாபத்தை பெறலாம். பயிர் செய்கிறதுக்கு முன்னாடியும் பயிர் செய்த பிறகும் செய்ய வேண்டிய களை கட்டுப்பாட்டு முறைகளை நல்லா புரிய வச்சுட்டாருல்ல. களைகளை இந்த முறைகளில் கட்டுப்படுத்தினா தேவையில்லாத இழப்பை தடுத்து வீண் செலவை குறைச்சிடலாம். ஆமாவள்ளி, நல்ல விளைச்சல் எடுக்கணும்னா இந்த தொழில்நுட்பங்களை சரியா மனசுல வச்சு முறையா கடைபிடிக்கணும். நெசந்தான். அட, இது என்ன கணேச பஞ்சாதியை சுத்தி இம்புட்டு பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா வள்ளிய போல எம்புட்டு பேர் உதவ ஓடியாராங்க பாரு. உதவி செய்யறது தானே நல்ல பண்பு. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.